புஷ்பா பார்ட் 2ஓட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டோட இந்த படம் நல்லா பிரம்மாண்டமாகவும் விறுவிறுப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்திருக்காங்க. அது அந்த விஷுவல்லையே தெரியுது. புஷ்பா 1ல் அல்லு அர்ஜுன் கூட சமந்தா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. புஷ்பா பார்ட் 2ல் ஸ்ரீலீலா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் ஸ்ட்ரீமாக ஃபஹத் ஃபாசில் தான் இருப்பாருன்றது இந்த விஷுவல்லையே தெரியுது. இந்த ட்ரைலருக்கு எவ்வளவு தான் பாசிட்டிவாக ரிவ்யூ வந்தாலும் சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவில் எவ்வளவு காசு போட்டு பிரம்மாண்டமாக எடுத்தாலும் அந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த படத்தை காலி பண்ணிடுறோம். அதுவே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஹாலிவுட் திரைப்படங்களை கொண்டாடுறோம். ஏன் இந்த மாதிரியான பாகுபாடு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்களோட வருத்தங்களை தெரிவிக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயந்தான். தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வந்த மிகப்பெரிய பட்ஜெட் படம் எதுவுமே அந்த அளவுக்கு வெற்றி பெறலை. ஆனால் பிற மொழி படங்கள் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் சரி, லாஜிக்கே இல்லாத பிரம்மாண்டம் இருந்தாலும் சரி, படம் சூப்பர் ஹிட்டாக ஆகுது. அதுக்கு காரணம் நம்மளோட மைண்ட் செட் தான் அப்படின்னும் மக்கள் தங்களோட கருத்துக்களை வெளியிடுறாங்க. பிரபாஸ் நடித்த கல்கி படத்துலையும் கங்குவா படத்துலையும் ஒரு ஒற்றுமையான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ரொம்ப மொக்கையாக போகும். கங்குவா படத்தை விட கல்கியில் தான் ரொம்ப மொக்கையாக போகும். பிரபாஸுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து நம்மளோட 1/2 ஹவரை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்துலையும். ஆனால் படம் சூப்பர் ஹிட்டு, 600 கோடிக்கு மேலே வசூல். ஆனால் அதுவே கங்குவாவில் நடக்கும் பொழுது நெகட்டிவான ரிவ்யூஸ் ரொம்ப அதிகமாக வருது. அதுவும் தமிழ்நாட்டு ஆளுங்க தான் ரொம்ப அடிச்சிட்டோம். அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸே ரொம்ப அடி வாங்கிடுச்சு. நாம் அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ் பட டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர்கள் படத்துக்கு முன்னாடி பயங்கர பில்டப் பண்ணிடுறாங்க. இந்த படம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 2000 கோடி வசூல் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லவே மக்களுக்கு ஒரு வெறுப்பாகி போகுது. படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், அந்த படம் காலி. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படைப்புக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வரது குறையணும்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டீம் பில்டப் கொடுக்கறத குறைக்கணும்.